ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சீஸ் பால்னாலே பெரும்பாலும் எல்லாருமே உருளைக்கிழங்க வச்சு பொட்டேட்டோ சீஸ் பால் தான் செய்வாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு சோயா வச்சு எப்படி சீஸ் பால் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதே சமயத்தில் வெளியில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாகவும் உள்ள சீஸ் எல்லாம் வச்சு செஞ்சுருக்கிறதுனால உள்ள நல்ல சீஸியாக சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா சூடாகி இது கொதிக்க வர ஸ்டேஜில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு சோயா எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சோயா நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வெந்து வரணும். அது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதை பார்க்கலாம். அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு சோயா வந்து நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லாவே பஞ்சு போல் வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் இதில் உள்ளதை வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணியை வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது ரொம்ப சூடாக இருக்கும், நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா என்ன தான் தண்ணியை வடிகட்டி எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த சோயா நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஒட்டை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இதே போல் தான் மீதம் இருக்க எல்லா சோயாவையுமே நல்லா தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா கை வச்சு அழுத்தி பிழிஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோயா எல்லாத்தையுமே நல்லா ஒட்டை தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை அப்படியே ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதுவே ஒரு பச்சை மிளகாயையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான மசாலாவும் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது, ஏன்னா சோயாவில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். அதனால இப்போ முதல்ல இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சோயாவை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் திரும்பவும் இன்னொரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 பிரெட்டு துண்டுகளை நம்ம இதில் சேர்த்து அரைச்சி நல்ல ஒரு பிரெட் க்ரம்ஸு ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், பிரெட்டு துண்டுகளை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த சோயா கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் வேக வச்ச உருளைக்கிழங்கும் ஒரு உருளைக்கிழங்கு வேணால் வேக வச்சு சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு எதுவும் சேர்க்கல, வெறும் சோயா மட்டுமே வச்சு செய்ய போகிறேன். இப்பொழுதைக்கு இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே சீஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மில்க் மிஸ்டில் இந்த க்யூப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் உள்ள சீஸ் தான் வாங்கி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சீஸையுமே முழுசாக இவ்வளோ பெரிய பீஸாலாம் சேர்க்க முடியாது. அதனால் இப்போ இந்த சீஸையுமே 4 பீஸாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேனோ இதே போல் தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நடுவில் இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணிக்கணும். அடுத்து திரும்பவும் இந்த சைடு ஆஃபாக நடுவில் கட் பண்ணிங்கன்னா 4 பீஸாக வந்துடும். இதே போல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஒவ்வொரு சீஸ் பாலுக்கும் உள்ளே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சீஸ் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சீஸ் ரெடியாக இருக்குது. அடுத்ததான் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க
இந்த சோயாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், கையில் கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துட்டால் போதும். அப்போ தான் சீஸ் பாலுக்கு வந்து சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு உருட்டிட்டு இன்னொரு கையோட உள்ளங்கையில் வச்சு அழுத்தி ஒரு விரல் வச்சு நடுவில் இந்த மாதிரி கேப் விட்டு நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த நம்ம கேப் விடுறோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே சீஸ் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி சீஸ் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சீஸ் வந்து நமக்கு வெளியில் வந்துடக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா இதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே இதை உருண்டையாக இந்த அளவுக்கு உருட்டி எடுத்தாச்சு. உள்ளே வந்து சீஸ் வச்சுருக்கதே தெரியலை பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கணும். இதே போல் இன்னொன்று கூட உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கேன் சோயாலேருந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கையோட உள்ளங்கையில் வச்சு நல்லா ஒரு விரல் வச்சு நடுவில் அழுத்தி இந்த மாதிரி கேப் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி அழுத்தி கேப் விட்ட இடத்துல சீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சீஸ் எடுத்து நடுவில் வச்சுட்டு இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு சீஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம வந்து சோயா சீஸ் பால் வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா ரெடி பண்ணியாச்சு. இதே போல் மீதம் இருக்கிறது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக இதில் வெளியில் கோட்டிங் கொடுக்கறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ வந்து பர்ஃபெக்டாக நம்ம இந்த மாவையுமே கலந்து எடுத்து வச்சாச்சு. இதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸையும் நல்லா ப்ரெட்டெல்லாம் அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததான் இப்போ முதல்ல இந்த சோயா சீஸ் பால் ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கள் மைதா மாவில் கோட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்ததாக இந்த ப்ரெட் க்ரம்ஸ்லையும் போட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து பார்த்தோன்னா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதே போல் தான் மீதம் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சீஸ் பால் எல்லாத்தையுமே நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இதை கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா மீடியம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீஸ் பால் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சீஸ் பால் கிட்ட சேர்த்து முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கோல்டன் கலரில் செவந்து வரணும். அதனால் கரண்டி வச்சு மெதுவாக மாற்றி மாற்றி இந்த மாதிரி பாலை மட்டும் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும், உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ ஃபஸ்ட்டு சீஸ் பாலை நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நிறைய பபிள்ஸ் எல்லாம் விட்டு வெந்து வரும். இந்த பபிள்ஸ் எல்லாமே சீஸ் பால் நல்லா வெந்து வரும்போது குறைஞ்சி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி போட்டுக்கணும். அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வரும். பாருங்கள், இப்போ முன்னாடி இருந்ததுக்கு நல்ல கலர் மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இப்போ செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வெளியில் நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீஸ் பால் நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வெளியில் நல்லா வெந்து வந்துருச்சு, உள்ளேயுமே நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான், எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பராக இருக்குன்னு சவுண்டை கேட்டாலே தெரியும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சீஸ் பாலை அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே போல் மீதம் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் வடித்தாச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், மிஸ் பண்ணாமல் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.